ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேங்கர் வாய்ஸ். நாம் இன்னைய வீடியோவில் கடந்த புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வங்கி சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றியிருந்தாங்க. இந்த மசோதாவில் வங்கியில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னும்னே கடனை திருப்பி செலுத்தாத வாடிக்கையாளர்களுக்கு எதிராக அரசாங்கம் இடைவிடாமல் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், வங்கி கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது வெறும் பேலன்ஸ் ஷீட்டில் மட்டும்தான் அந்த கணக்கு நீக்கப்படுமே தவிர, வாடிக்கையாளர்கள் அவங்க திரும்ப செலுத்த வேண்டிய கடனை கட்டாயமாக செலுத்த வேண்டி இருக்கும் அப்படின்னும் கூறியிருக்காங்க. வங்கிகளும் பல்வேறு வழிமுறைகளை யூஸ் பண்ணி கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட கணக்குகள்லேருந்து பணத்தை வசூல் செஞ்சுக்கிட்டு வரதாகவும் மாநிலங்களவையில் சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து பொதுத்துறை வங்கிகள், அதாவது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் உரிமை கோரப்படாத பங்குகள், வட்டி மற்றும் பத்திர மீட்பு தொகைகளை முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நிதிக்கு மாற்ற அனுமதிப்பதை தவிர, தொடர்ச்சியாக அல்லது ஒரே நேரத்தில் பரிந்துரைகளுக்கான விருப்பங்களையும் வைப்பு தொகையாளர்களுக்கு வழங்க முயலும் மசோதாவுக்கு மேல் சபை ஒப்புதல் அளித்திருக்கு. கடந்த 5 வருஷத்தில் அமலாக்கத்துறையால் சுமார் 912 வங்கி மோசடி வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துள்ளதாக அமைச்சர் கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வேணும்னே கடனை திருப்பி செலுத்தாதது தொடர்பான வழக்குகளும் அடங்கும். அதாவது வில்ஃபுல் டிஃபால்ட்டரான கஸ்டமர்ஸையுமே கொண்டு வந்திருக்காங்க. இந்த வழக்குகள் மூலமாக சுமார் 44,204 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்துக்கள் அனைத்தையும் முடக்கப்பட்டிருக்கு. டிசம்பர் 31, 2024 நிலப்படி 9 நபர்கள் தப்பியோடி இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாமே பொருளாதார குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 750 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. பொதுத்துறை வங்கிகளோட செயல்திறன் கணிசமாக அதிகமாகியிருக்கு அப்படின்னும், அரசாங்கத்தால் செயல்படுத்தப்பட்ட சீர்திருத்தங்களோட விளைவாக கடந்த நிதியாண்டில் 1.41 லட்சம் கோடி மற்றும் டிசம்பர் 2024 வரை 1,30,000 கோடி அதிகபட்சமாக நெட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வங்கி மசோதா வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தின் பிரிவுகள் 45ZA, 45ZC மற்றும் 45ZE ஆகியவற்றை திருத்தியிருக்காங்க. இது மூலமாக 4 நாமினி வரைக்கும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு பதிவு செய்து கொள்ள முடியும். மேலும் ஒரே நேரத்தில் மற்றும் அடுத்தடுத்த நாமினிகளை செய்வதற்கான விதிகளையும் மாற்றி அமைச்சிருக்காங்க. இது மூலமாக ஃபிக்ஸ்டு டெபாசிட் வச்சுருக்கவங்க அவங்களுடைய சட்டப்பூர்வமான வாரிசுகளை, குறிப்பாக அவங்களுடைய டெபாசிட்டுக்கு இல்லாட்டி லாக்கர் ஃபெசிலிட்டிஸ்க்கு, இந்த மாதிரியான இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு எந்த மாதிரியான நாமினி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களால பதிவு செய்து கொள்ள முடியும். இப்போது நடைமுறையில் ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு நாமினி மட்டுமே பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றத 4 நாமினியாக மாற்றி அமைச்சிருக்காங்க. ஒரு கம்பெனியோட இயக்குனராக இருக்கவங்க அதாவது சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட், குறிப்பிடத்தக்க உரிமை பங்கு இதுக்கு முன்னாடி 5 லட்சமாக இருந்தது. கடந்த 60 வருஷங்களாக எந்தவித மாற்றமுமே கொண்டு வரல. அந்த 5 லட்ச ரூபாயிலிருந்து இப்போது 2 கோடி ரூபாயாக சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டை டைரக்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அரசாங்கத்தோட முயற்சிகள் வெறும் ரெகுலேட் பண்ணுறது, ஒழுங்குமுறை சீர்திருத்தங்கள் மட்டும் செய்கிறது இல்லை அப்படின்னும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.